என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இல்வாழ்க்கை என்பது யாரோ ஏதோ சொல்லி போயிருக்கிறார்கள். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால நான் அந்த இல்வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் கண்டுபிடித்து வச்சுருக்கேன். ஆண் என்பவன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடையவள், பெண் என்பவள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உடையவள். இந்த சுற்றில் இன்னைய க்ளோஸ்ட் சர்க்கியூட் அந்த நேரத்தில் அந்த நெகட்டிவானது நன்றாக திறமையாக லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் இயங்கும். அது குடும்பம் என்ற சாதனமும் அப்படி தான். அப்படிப்பட்ட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் தவறாக நினைக்கக்கூடாது. ஆனால் நெகட்டிவ் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் வேலை செய்ய முடியாது. இதுதாங்க இல்வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம். எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியானது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நன்றாக சீரமைக்க வேண்டுமென்றால் நன்றாக நம்ம அந்த இடத்துல நெகட்டிவானது திடமாக இருக்கணும். எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்தால் அதனுடைய பயன் இல்வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் கிடைக்கும். என்னங்க இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய அனுபவ பாடம். நாம் என்ன செயல் செய்தாலும் எந்த ஒரு பொருள் வைத்திருந்தாலும் அதுக்கு தேவை கணவன் மனைவி என்ற ஒரு உறவு. அந்த உறவு இல்லாமல் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த அத்தனை செல்வத்தையும் நாம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட செல்வம்தான் நம்முடைய குழந்தை செல்வம். எதற்காக நாம் நம்மளே தாழ்த்தி கொள்ள வேண்டும்? வேண்டாம் ஐயா. நெகட்டிவாக இருக்கிறவங்க அந்த இடத்துல நெகட்டிவ்னு தான் பேர். அதுதான் பெண். பெண் என்பவள் திறமையானவள். அவளால் எல்லாம் செய்ய முடியும். அந்த பாசிட்டிவையே அழகான ஒரு முறையில் உபயோகித்தால் அந்த பெண்ணிடம் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சௌகரியங்களும் கிடைத்து நீ வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை அவர் ஆணாக இருக்கவன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தனியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக சுற்றி திரிவது வாழ்க்கை அல்ல. அந்த பெண்ணினுடைய மனதை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த எலக்ட்ரிக்கல் தியரி மூலியமாக உனக்கு சொல்லிட்டேன். இனிமேலாவது நீ அந்த தியரியை பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய இன வர்க்கத்திற்காக அவளை குறை சொல்லாமல் நிறைகுடமாக இருந்து வாழ கற்றுக்கொள். உன் தாயும் பெண்தான் என்பதை மறந்து விடாதே. அப்படிப்பட்ட ஒரு உறவை உன் தகப்பனார் ஏற்பட்டதனால் நீயும் ஒரு மகனாக பிறந்தாய் என்பதையும் மறந்து விடாதே. எந்த ஒரு பெண்ணிற்கும் பொறுமை என்று ஒரு விஷயம் உள்ளது. அப்படிப்பட்ட பொறுமையை உன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியில் நீ அதை செலுத்த நினைத்தால் அது அந்த இடம் நெகட்டிவானது எரிந்து சாம்பலாகிவிடும். மறுபடியும் அது உன்னால் திருப்பி தர இயலாது என்பதை மறந்து விடாதே. மகனே, உன்னுடைய சமத்து உன் இல்வாழ்க்கை.